ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன்வெல் சேனல். இன்றைக்கி நம்ம க்ரீன்வெல் சேனலில் சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பொடியில் வெறுமனே 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். ஹோட்டலில் விற்கிற அதே டேஸ்ட்டில் நாம் நம்மளோட வீட்லேயே சாம்பார் செய்ய முடியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்களை நாம் எடுத்துக்கலாம். தனியா 5 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தோரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 15, வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 20 சொட்டு, தேங்காய் 1 பத்தை, கருவேப்பிலை 1 கைப்பிடி, காஞ்ச மிளகாய் 8. முதல்ல நல்ல அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு 3த்தையும் ஒன்றா சேர்த்து மிதமான தீயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம பொரிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொரித்து வந்திருக்கணும். இதுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தனியாவை நல்லா வறுத்துக்கலாம். தனியா பாதி வறுத்ததுக்கப்புறமா காரத்துக்காக நாம் எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நீட்டு மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை குண்டு மிளகாய் எடுத்துக்கிறதா இருந்தால் காரம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 4 or 5 சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 8 நீட்டு மிளகாவை எடுத்துருக்கிறேன். மிளகாவே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக 1 கைப்பிடி கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம், மிளகு நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற எல்லா ஈரத்தன்மையும் குறைஞ்சி நல்லா காஞ்சி வரணும். பாருங்கள், தேவையான எல்லா பொருட்களையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா அது நல்லா நொறுங்கணும், பவுடர் ஆகணும் கையிலேயே. இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கணும். இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விடலாம். அடுத்ததாக தேங்காவையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா கோல்டன் கலரில் வரும். அந்த சமயம் வர வரைக்கும் சிம்மில் வச்சே நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த பொடியில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சேர்க்குறோம். அதனால் இது ரொம்ப நாள் நம்ம வச்சுருக்க முடியாது. 1 மாதம் வரைக்கும் தான் நம்மளால் வச்சுக்க முடியும். பாருங்கள், இப்போ தேங்காயும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ தேங்காவையும் கையில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா உடையும். இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வெந்தயத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. ஒரு 90% மட்டும் நல்லா அரைச்சிருக்கணும். கொஞ்சம் மணலாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு வந்ததையும் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விடலாம். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெய் 20 சொட்டு தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். நம்முடைய கைகளாலே இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த தேங்காய் எண்ணெய் மசாலாவோட எல்லா இடத்துலையுமே போய் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்முடைய சாம்பார் பொடி தயார். இப்போ இதை எப்போ சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா
இதை நம்ம எப்போதும் சாம்பார் செய்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம சேர்த்துடணும். கடைசியாக சாம்பாரை நம்ம இறக்குவோம் இல்லைங்களா, அந்த சமயத்தில் 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டுட்டு இல்லைன்னா ஏர் டைட்டட் பாக்ஸில் போட்டுட்டு நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் இது கெடாது. தேங்காய் போட்டிருக்கிறதுனால 1 மாதத்துக்கு மேலே நம்மளால் வச்சுருக்க முடியாது. இப்போ சாம்பார் கொத்தமல்லியெல்லாம் போட்டு கடைசியில் இறக்குற இந்த சமயத்தில் நம்ம சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தான் ஆகும். நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ சாம்பாரை இறக்க போகிற இந்த கடைசி நேரத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியை நம்ம போட்டிருக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் மட்டும் போதும். ஹோட்டலில் விற்கிற அதே சாம்பார் டேஸ்ட்டில் இந்த சாம்பாரும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எங்கள் சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.